வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பரபரப்பாக ஒரு 4 விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது ஒன்று. இன்னொன்று, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்திருப்பதை மகிழ்ச்சியாக இனிப்பு கொடுத்து கொண்டாடும் தாவேக்காவினர். 3, உதயநிதி ஸ்டாலினை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க உள்ள திமுக தொண்டர்கள் போராடி வருகிறார்கள். 3, 4வது, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். இந்த 4 விஷயங்கள் தான் பரபரப்பாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. முதல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணி திமுக சார்பில் தஞ்சாவூரில் ஒரு மீட்டிங் நடக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின வார்த்தை தான் அவதூறு பேசிவிட்டார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் மேலே வழக்கு யார் சொல்லியிருக்கா? அவதூறை பரப்புவதையே தன்னுடைய வழக்கமாக கொண்டிருக்கிற தாவேக தொண்டர்கள் இவங்க தான் இன்னைக்கு கொதிச்சு எழுந்து திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஆபாசமாக பேசிவிட்டார் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலின் ஆபாசமாக பேசவில்லை அப்படிங்கிறது திமுக கருத்து. ஆபாசமாக பேசிவிட்டாருங்கிறது தாவேக கருத்து. அப்படியே ஆபாசமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தாலும் ஒரே ஒரு மேடையில் பேசின உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே கிட்டத்தட்ட 9 வழக்குகள் தொடுக்கப்பட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ததை சந்தோஷமாக கொண்டாடிட்டு வராங்க பாருங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி இவர் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துருக்காரு. எது கொடுத்துருக்காருன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்ததுக்காக சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காரு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கைது நடவடிக்கை எதுக்கு அப்படின்னா, தன்னுடைய தொண்டர்களை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்காக. அதற்காக தான் தன்னுடைய கட்சிக்காரர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அடுத்த நாளே நடவடிக்கை எடுக்கிறாங்க. எவ்வளோ ஃபாஸ்டான நடவடிக்கை பார்த்தீங்களா? பார்ட்டி ஃபண்டு, கொள்ளை, ஊழல் அப்படி இப்படி சொல்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஏன் நடவடிக்கை எடுக்கலை? அவதூறாக பேசுகிறவங்களுக்கு அடுத்த நாளே கைது. அப்போது மக்கள் பணத்தில் கை வச்சவங்களுக்கு அடுத்த நொடியே கைது செய்திருக்க மாட்டாங்களா? ஏன் கைது செய்யலை? அப்போ திமுக மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்னு விஜய் அவர்கள் ஒத்துக்கொள்கிறாரா? சாரி, விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு ஒத்துக்குதா? திமுககாரர்கள் எந்த ஊழலும் பண்ணலை அப்படிங்கிறத தாவேக அரசு ஒத்துக்குதா? மார்க்கண்டையன், அனிதா ராதாகிருஷ்ணன், இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் இவங்களெல்லாம் எதுக்கு கைது பண்ணியிருக்காங்க? அவதூறு வழக்குக்காக கைது பண்ணியிருக்காங்க. பார்ட்டி ஃபண்டுனா ஓடுறாங்க, யாருன்னே குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் ஓடுறாங்கன்றாங்கல்ல. பார்ட்டி ஃபண்டு கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, அப்போ அடுத்த செகண்டே இவங்களை கைது பண்ணிருக்கல, ஏன் கைது பண்ணலை? அப்போது அதுக்கு உங்களுக்கு ஆதாரம் இல்லை, அதனால் கைது பண்ணலை. இதுக்கு உங்களுக்கு மேடை பேச்சை திரித்து வெளியிட்ட வீடியோக்கள் ஆதாரம் இருக்குது, அதனால் உடனடி நடவடிக்கை எடுக்கிறீங்க. 3வது, ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினை கைது செய்ததை கொண்டாடி வரும் தாவேகாவினர், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடாதுன்னு போராடுற திமுக தொண்டர்கள். இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக திமுக தொண்டர்கள் இன்றைக்கி போராடிட்டு இருக்காங்க. இரவு பர்மிஷன் கேட்டோன்னா தாவேக்காரர்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனோம்னா, திமுக அனுதாபிகள் அவங்க ஜென்சி அப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்புக்கான ஒரு மீட்டிங் பாயிண்ட் உருவாக்குறதுக்காக அன்னைக்கு ஒரு மண்டபத்துக்கு அவங்க அட்வான்ஸ் தொகை கொடுக்குறாங்க. அதை மண்டபம் ஏற்றுக்குது. காலையில் அதற்கான அரேஞ்ச்மெண்ட்டுகளை செய்ய போகும்பொழுது அந்த மண்டபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இந்த அனுமதி கிடையாது அப்படின்னு திருப்பி காரணம் சொல்லாமல் அந்த பணத்தை முன்தொகையை கொடுத்துட்டு அவங்கள திருப்பி அனுப்பிடுறாங்க. 200-300 பேர் கூடுவதற்கு அனுமதி கேட்ட பொழுதே இங்கே அனுமதி மறுக்கப்படுது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினர் போராடுவதற்கு உடனடியாக அனுமதி தரப்படுகிறது. திரும்ப ஒருக்க அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தான் நான் பேச வர்றது உங்களுக்கு புரியும். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேல போடப்பட்ட வழக்குல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, இரு தரப்பினரிடையே கலவரங்களை தூண்டுதல் அப்படிங்கிற வழக்கு இருக்கு. அவர் பேசுறதுனால இரு தரப்பினரிடையே பிரச்சனை உண்டாகிச்சா, அவரை கைது செய்ததுக்கு பிறகு இரு தரப்பினரிடையே பிரச்சனை உண்டாகிச்சா? இந்த வீடியோவில் பேசப்பட்ட விஷயங்களை பார்த்துட்டு இரு தரப்பினரிடையே கலவரத்தை உண்டு பண்ண முயற்சித்தது யார் என்பதை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது நாளையே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டதை கொண்டாடி வருகின்றனர். உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டதை
எதிர்க்கட்சிகளும் சரி பொதுமக்களும் சரி எதிர்த்து வருகிறார்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா உயர்நீதிமன்றம் அவரை விடுவிக்குது. எப்படி விடுவிக்குதுன்னா கோர்ட்டில் கேஸ் வரும் பொழுது காவல்துறை சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவரை ரிமாண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னதன் பேர உடனே அவரை காவல்துறை ஜாமீனில் விடுவிங்க அப்படின்னு சொல்லி மாண்பமை நீதிபதி இளந்திரையன் அவர்களுக்கு காவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். ஏன்னா அவதூறு வழக்கு தான் அவங்க மேலே போடணும். அவதூறு வழக்குக்கு கைது நடவடிக்கை கிடையாது. இந்த நிகழ்வுகளை நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா நாளைக்கு சட்டமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்க போகுது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கும் கேள்விக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுமா? போன சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட அதான் பண்ணார். வீட்டில் போய் எழுதி வச்சுட்டு கடைசியாக பதில் சொன்னார். அவர்கள் கேட்ட கேள்விக்கு உடனடியாக முதல்வர் பதில் கொடுக்கவில்லைங்கிறது நமக்கு தெரியும். அது மாதிரி நாளைக்கு திமுகவினர் ஏதாவது கேள்வி கேட்டால், அதாவது குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நமக்கு பதில் சொல்ல முடியாதோங்கிற அச்சத்தில் இந்த தாவேக்கா அரசு செயல்பட்டிருக்கோ அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரதான் செய்யுது.